எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாசம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா எந்த ராசிக்கு லவ் சக்சஸ் ஆகும், அவங்களோட மனநிலை அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெளிவா ஒரு வீடியோவா வெளியிட்டிருக்கோம். இன்னும் நீங்க இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், நீங்க போய் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களை சேரும். நீங்க நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணலாம். அதன் மூலம் நீங்க எங்க கிட்ட டைரக்டா பேசிக்கலாம். இப்போ நாம இந்த வீடியோவுக்குள்ள போலாம். துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசிக்காரர்களை, போராடி வெற்றி பெறும் குணமுள்ள உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உங்களுக்கு நல்ல அந்தஸ்தையும் செல்வாக்கையும் தரும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனின் சஞ்சாரமும் சாதகமாக உள்ளதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவு ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். உங்களுடைய திறமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுதலும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கணிசமாக அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சேரும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். காரிய வெற்றியும் பொருள் வரவும் பணவரவும் ஏற்படும். உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களுடைய துணையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. திடீரென உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல மாற்றங்கள் ஏற்படலாம். சில பேருக்கு லவ் ரிலேஷன்ஷிப்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கான துணையை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல துணை இந்த மாசத்துல உங்களுக்கு அமையும். சில பேருக்கு உங்களோட ஏற்கனவே அறிமுகமானவங்களா இருப்பாங்க. அவங்க உங்களை ப்ரப்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள்: பிப்ரவரி மாதம் 1, 2, 9, 10, 11, 14, 18, 19, 20, 23, 24, 28. இந்த நாட்களில் திடீர் பணவரவு, தொழில் விருத்தி, புதிய வேலை கிடைப்பது போன்ற அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள்: பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மதியம் 1:42 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மாலை 4:24 முடிவடைகின்றது. புதிய தொழில் துவங்குவது, பணம் கொடுக்கல் வாங்கல், நீண்ட தூர பிரயாணங்கள் போன்றவற்றை அன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. பிப்ரவரி மாத வழிபாடு: தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் நன்மைகளை தரும். மாதந்தோறும் வரக்கூடிய சங்கரகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷபராசிக்காரர்களே, சிறந்த சாதனைகள் பல செய்ய துடிக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக உள்ளது. இதனால் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் பல புதிய சலுகைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், அனுகூலமான இடப்பெயர்ச்சி போன்றவை ஏற்படும். சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு யோகமும் அமையும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவே இருக்கும். உத்தியோகம் மற்றும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 4, 6, 10, 13, 15, 17, 20, 22, 24, 27ஆம் தேதிகளில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வேலை மாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இதே நாட்களில் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் ஆரம்பிப்பது போன்றவையும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான புதனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி மிகவும் அபரிமிதமாகவே இருக்கும். எதிர்பாராத திடீர் தனயோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பிப்ரவரி 2, 3, 4, 5, 6,
10, 13, 15, 17, 20, 21, 22, 23, 24, 27 தேதிகளில் பணவரவு மிக அதிகமாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நீங்க ஏற்கனவே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோபதாபங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மந்த்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல ஸ்மூத்தா கொண்டுட்டு போறது உங்களுடைய கையில தான் இருக்கு. லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் 6, 7, 15, 16. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மாலை 4:24 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இரவு 8:16 முடிவடைகின்றது. பிப்ரவரி மாத வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் நன்மைகளை தரும். துர்க்கை அம்மனுடைய ஸ்தோத்திரத்தை படிப்பதும் நன்மைகளை தரும். புத்தி கூர்மையுடன் திகழும் மிதுனராசிக்காரர்களே, எண்ணிய காரியத்தை மிக வெற்றிகரமாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாகவே உள்ளது. உங்களுடைய திறமை அபிவிருத்தி அடையும். உழைப்பு அதிகரிக்கும். தொழில் விருத்தியும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆன்லைன் வர்த்தகம் மிக அனுகூலமாகவே இருக்கும். பங்குச்சந்தை சிலருக்கு மட்டுமே அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாகவே இருக்கும். விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 3, 5, 7, 14, 16, 18, 21, 23, 25, 27 தேதிகளில் மிக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இந்த நாட்களில் வேலை மாற்றம், புதிய வேலை, உயரதிகாரிகளின் பாராட்டுதல், ஒத்துழைப்பு போன்றவை கிடைக்கும். இந்த நாட்களில் தொழில் செய்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு யோகங்களும் அமையும். உங்களுடைய ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளதால் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். பிப்ரவரி மாதம் 3, 5, 7, 14, 16, 18, 21, 24, 26, 28 இந்த நாட்களில் எதிர்பாராத பண வரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் இந்த பிப்ரவரி மாசத்துல ரொம்ப நல்லபடியாக கண்டினியூ ஆகும். உங்களுடைய லவ்ல ரொமான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில பேர் ஜாலியா ஒரு வெளியூர் ட்ரிப் போயிட்டு வருவாங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் உங்க லவ் லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். உங்க மனம் விரும்புகிற துணையுடன் நீங்க உங்களுடைய டைம்த்தை நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு துணையை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு துணை கிடைக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒன் சைடு லவ் ப்ரொபோசல்ஸ் இருக்கும். ஒன் சைடா லவ் பண்றவங்க உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கிறது நல்லது. ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்க சில பேருக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க வேற ஒரு லவ்ல விழுறதுக்கான ஒரு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதனால உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லயும் சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். மிதுன ராசிக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி மாதம் 6, 9, 15, 18, 24, 27. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இரவு 8:16 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நடு இரவு 2 மணிக்கு முடிகின்றது. பிப்ரவரி மாத வழிபாடு பெருமாள் வழிபாடு நன்மைகளை தரும். தினமும் வெங்கடேச சுப்பிரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது நன்மைகளை தரும். மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களை, தன்னம்பிக்கையுடன் இருந்து அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக சாதித்துக் கொள்ளும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தில் நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்பட போகின்றன. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்வை செய்வது விசேஷமான யோகத்தை தரும். இந்த பிப்ரவரி மாசத்தின் துவக்கமே சந்திரமங்கல யோகம், ருஷக யோகம், நீச்சபங்க ராஜயோகத்துடன் உங்களுக்கு அமைகின்றது. எடுத்த காரியம் வெற்றியை தரும். உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் உயரும்.
உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல அதிர்ஷ்டமான வகையில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். விரும்பிய பதவி உயர்வு, அனுகூலமான இடமாற்றங்கள் வந்து ஏற்படும். தசாபுக்திகள் அனுகூலமாக உள்ளவர்களுக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும். சொந்த தொழில் முன்னேற்றங்கள், பங்கு சந்தைகள் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பது போன்ற வகையில் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும். தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டு இருப்பவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைத்து நிரந்தரமாகும். சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். சிலர் கூடுதலாக தொழில் ஸ்தாபனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உருவாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும். சர்வ ஜனவசியம், தனவசியம் வந்து ஏற்படும். திறமையான வேலையாட்கள் கிடைப்பார்கள். உத்தியோகம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 10, 17, 20, 22, 24, 27 இந்த நாட்களில் உத்தியோகத்தில் அனுகூலமான பலன்களும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை பெற்று உள்ளதால் நல்ல பண வரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 3, 5, 10, 17, 20, 24, 26 தேதிகளில் எதிர்பாராத பணவரவு வந்து ஏற்படும். பொருளாதார நிலை வந்து அபிவிருத்தியாகும். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்க ஜென்ம ராசிக்கான லவ் ஹாரோஸ்கோப் படி உங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட லவ் ப்ரொபோசல் நிச்சயமா வந்து சக்சஸ் ஆகும். உங்களோட லவ் லைஃப்ல ஒரு த்ரில்லிங்கான வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்க மனம் விரும்புகிற துணையோட நீங்க வந்து வெளியூர் ட்ரிப் வந்து போவீங்க. உங்களோட லவ்ல ரொமான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும். ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆனவங்க சில பேர் வந்து தங்களுடைய பழைய துணையை வந்து மீட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் 3, 5, 20, 21, 23. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 11 தேதி நடு இரவு 2:08 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 14 தேதி காலை 10:32 முடிவடைகின்றது. பிப்ரவரி மாத வழிபாடு அபிராமி அந்தாதி ஸ்தோத்திரம் படிப்பது நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபாடு செய்வது வெற்றியை தரும். கம்பீரமாக திகழும் சிம்மராசிக்காரர்களை மன உறுதியுடனும் செயல்படும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாக உங்களுக்கு வந்து அமைகின்றது. சந்திரமங்கல யோகம், நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்யஸ்தானம் வலிமை பெற்று உள்ளதால் எதிர்பாராத திடீர் தனயோகமும் நல்ல அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும். தெய்வ பலம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் வந்து ஏற்படும். காரிய வெற்றி, பொருள் வரவும் பணவரவும் வந்து ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு, திறமை வந்து அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும். தலைமை பதவிகள் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் துவங்க பண உதவிகளும் வந்து கிடைக்கும். சிலர் கூட்டு தொழில் ஆரம்பிப்பார்கள். வியாபாரம் அபிவிருத்தியாகும். இதுவரை வராத பாக்கி பணம் இப்போது வந்து வசூலாகும். சிலர் தங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைப்பார்கள். பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும். உத்தியோகம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 3, 5, 7, 9, 11, 12, 19, 23, 25, 27 தேதிகளில் புதிய வேலை கிடைப்பது, தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், பூமி பூஜை செய்வது, புதிய நகைகள் வாங்குவது, புதிய கார், புதிய வீடு, நிலம் வாங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். திடீர் பணவரவும் பொருள் வரவும் வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 3, 5, 8, 11, 13, 17, 21, 23, 25, 27 தேதிகளில் பணவரவு மிக அதிகமாகவே ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட ஜென்ம ராசிக்கான லவ் ஹாரோஸ்கோப் படி சில சவால்களையும் சங்கடங்களையும் இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு.
ஏற்கனவே நீங்க ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட துணையோட நிறைய கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் வந்து ஏற்படும். ஈகோ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கிளாஷ் ஆகும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. விட்டு கொடுத்து போவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் வந்து பலப்படுத்தும். உங்களோட சில கொள்கைகளை வந்து நீங்க தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. சிலருக்கு மூன்றாம் நபரின் குறுக்கீடுகளாலையும் உங்களுடைய லவ்ல வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். உங்களோட அந்தரங்க விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நியூ ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கிறவங்க உங்களுக்கான சரியான துணையை நீங்க மீட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் 3, 5, 7, 9, 11, 12, 19, 23, 25, 27. சிம்ம ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காலை 10:32 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இரவு 9 மணி வரை உள்ளது. பிப்ரவரி மாத வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஸ்தோத்திரம் கேட்பதும் நன்மைகளை தரும். சமயோசிதமாக செயல்படும் கன்னியா ராசிக்காரர்களே, மிகவும் திறமைசாலிகளாக திகழும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக உள்ளது. வாழ்வின் வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் புதுமைகளையும் மாற்றங்களையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய திறமையால் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். அடுத்தவர்களிடம் இருந்து பாராட்டுதல்களும் பரிசுகளும் வந்து கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். பங்கு சந்தையில் லாபகரமான பங்குகள் எது என்பதை நன்கு அறிந்து கொண்டுதான் அதில் வந்து முதலீடுகள் வந்து செய்வீர்கள். எதிலும் முன் யோசனையுடன் செய்வதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இதுவரை இருந்த தொழில் தடைகள் எல்லாம் வந்து விலகிவிடும். சிலருக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான பண வசதிகள் வந்து கிடைக்கும். தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். முன் யோசனையுடன் செயல்படுவதால் கூட்டு தொழிலை தவிர்த்து விடுவீர்கள். தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஏஜென்சி, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும். ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை, விரும்பிய பதவி உயர்வு, அனுகூலமான இடப்பெயர்ச்சி வந்து கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 3, 5, 8, 11, 13, 17, 21, 23, 25, 27ஆம் தேதிகளில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த நாட்களில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் பண வரவு வந்து அதிகரிக்கும். பொருளாதார நிலை வந்து சுபிட்சம் வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 3, 5, 7, 9, 11, 12, 19, 23, 25, 27ஆம் தேதிகளில் மிக அதிகமான பண வரவும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையும் வந்து ஏற்படும். வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட ராசிக்கு பிப்ரவரி மந்த் லவ் ஹாரோஸ்கோப் படி லவ் பிளானட்ஸ் வந்து சுக்கிரன், சனி பகவானுடைய நிலை வந்து ரொம்ப சாதகமாவே வந்து அமைஞ்சிருக்கு. உங்களோட லவ்ல வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து அதிகமாவே இருக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பில்டப் ஆகும். உங்களுடைய மனம் கவர்ந்த துணைகிட்டே இருந்து பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும். ஒரு நீண்ட தூர வெளியூர் பயணத்துக்கு ஒரு ஜாலியான ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க. நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச துணை கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் ப்ரப்போசல் வந்து நிச்சயமா வந்து சக்சஸ் ஆகும். சில பேருக்கு வந்து கரெக்டா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும். கன்னியா ராசிக்கான பிப்ரவரி மாத அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி மாதம் 6, 8, 15, 16, 24, 25, 26, 27. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இரவு 9:08 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி விடியற் காலை 3 மணிக்கு முடிவடைகின்றது. பிப்ரவரி மாத வழிபாடு புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு நன்மைகளை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதும் கேட்பதும் நன்மைகளை தரும். நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்ட உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக உள்ளதால் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் வந்து ஏற்படும்.
வாஸ்து அமைப்புல சொந்த வீடுகளுக்கு குடிபோகக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து உருவாகும். புதிய சொத்துக்கள் வந்து சேரும். உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். வியாபாரத்தில் அபிவிருத்தி வந்து அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். அரசு பணியில் உள்ள மத்தியம வயதினருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு வேலை மாற்றமும் இடப்பெயர்ச்சியும் வந்து ஏற்படும். உத்தியோகம் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 3, 5, 7, 9, 11, 12, 23, 25, 27 தேதிகளில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனாதிபதியான செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் தாராளமான ஒரு பண வரவு வந்து ஏற்படும். பொருளாதார நிலையில் வளர்ச்சி வந்து அமையும். எதிர்பாராத திடீர் தனயோகமும் வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 1, 2, 5, 7, 10, 17, 20, 22, 24, 27 தேதிகளில் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும். எதிர்பாராத திடீர் தனயோகமும் வந்து அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட ராசிக்கான லவ் ஹாரோஸ்கோப் படி லவ் பிளானட்ஸ் சுக்கிரன் அண்ட் சனியுடைய பலம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாவே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயுடைய பலம் இருக்கிறதுனால உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஆனா அதே சமயத்துல உங்க துணையோட டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்க விரும்புகிற துணையோட வெளியூர் பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. உங்களுடைய லவ்ல வந்து ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். நீங்க தனியா இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் வந்து கிடைக்கும். நீங்க மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் வேற ஒரு லவ் அஃபேர்ல வந்து கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. துலாம் ராசிக்கான பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் 6, 7, 15, 16, 25, 26. துலா ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி காலை 8:50 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 21ஆம் தேதி இரவு 8 மணிக்கு முடிவடைகின்றது. வழிபாடு: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிகவும் நன்மைகளை தரும். தைரியமாக செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களை எதையும் போராடி வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாகவே உள்ளது. உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாகவே வந்து நிறைவேறும். உங்களுடைய எண்ணம் செயல்களில் ஒரு உத்வேகம் வந்து இருக்கும். தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் வந்து வெற்றியை தரும். உத்தியோகத்தில் உயர்வுகள் வந்து ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன்கள் முழுமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், அனுகூலமான இலாகா மாற்றங்கள் வந்து ஏற்படும். சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும். சொந்த தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும். சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும். பண வசதிகளும் வந்து கிடைக்கும். கூட்டு தொழிலை தவிர்ப்பது நலம். ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகம் மற்றும் தொழில் செய்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 3, 5, 10, 17, 20, 24, 26 தேதிகளில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த நாட்களில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாகவே இருக்கும். திடீர் தனயோகம் வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 3, 5, 7, 9, 11, 12, 19, 23 இந்த நாட்களில் பண வரவு வந்து அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட ராசிக்கான பிப்ரவரி மந்த் லவ் ஹாரோஸ்கோப் படி உங்களுடைய லவ் லைஃப்ல சில சவால்களையும் சங்கடங்களையும் மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும். உங்களுக்கு பல புதிய நண்பர்களுடைய அறிமுகம் வந்து கிடைக்கும். உங்களுடைய நீண்ட கால நண்பர்கள் கிட்ட உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் பற்றிய விஷயங்களை பேசாம இருக்கிறது நல்லது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரால உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகும். உங்களோட ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸும் வந்து அதிகமாகவே இருக்கு. ஏற்கனவே நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து கமிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா
அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது உங்களுடைய கையில தான் இருக்கு. சில பேருக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பா வெளியூர் பயணங்கள் வந்து ஏற்படும். விருச்சிக ராசிக்கான பிப்ரவரி மாதத்தின் அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 2, 5, 10, 11, 14 மற்றும் 20. விருச்சிக ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 23ஆம் தேதி காலை 5 மணி 15 நிமிடத்திற்கு முடிவடைகின்றது. பிப்ரவரி மாத வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். வைராகியமாக செயல்படும் தனுசு ராசிக்காரர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம், நீச்சபங்க ராஜயோகம் போன்ற யோகங்கள் வந்து ஏற்படுகின்றன. வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும். உங்களுடைய பண தேவைகள் வந்து உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும். தெய்வ பலம் அதிகரிக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். காரிய வெற்றியும் பொருள் வரவும் வந்து ஏற்படும். உத்தியோகம் மற்றும் செய்யும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமை வந்து அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் ஒத்துழைப்பும் வந்து கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும். தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளவர்கள் மீண்டும் வேலை கிடைத்து நிரந்தரம் ஆவார்கள். உத்தியோகம் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 3, 5, 8, 11, 13, 17, 21, 23 இந்த நாட்களில் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். தாராளமான பண வரவு வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 2, 4, 6, 10, 13, 15, 17, 20, 23, 24 இந்த நாட்களில் மிக அதிகமான பண வரவு வந்து ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட ராசிக்கான பிப்ரவரி மந்த் லவ் ஹாரோஸ்கோப் படி உங்களுடைய லவ் பிளானட் செவ்வாயுடைய பலம் வந்து உங்களுக்கு ரொம்ப அபரிவிதமா இருக்கு. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு கான்பிடன்ட், என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட் வந்து நிச்சயமா இருக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் லைஃப்ல ரொம்ப நல்ல விதமா வந்து போகும். சில பேருக்கு மட்டுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு சரியாகும். சில பேருக்கு ஒரு ஷார்ட் ஜர்னி, வெளியூர் பயணங்கள் போவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். இந்த ட்ரிப் வந்து உங்களுடைய லவ் லைஃபை வந்து மேற்கொண்டு வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுடைய துணையை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல துணை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். சில பேருக்கு சர்ப்ரைஸா காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கும். தனுசு ராசிக்கான பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் 1, 3, 10, 12, 19, 21. தனுசு ராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி காலை 5 மணி 45 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 26ஆம் தேதி பகல் 12 மணிக்கு முடிவடைகின்றது. தனுசு ராசிக்கான பிப்ரவரி மாத வழிபாடு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல பலன்களை தரும். ஆதித்ய இருதயம் ஸ்தோத்திரம் கேட்பது நன்மைகளை தரும். விடா முயற்சியுடன் செயல்படும் மகர ராசிக்காரர்களே, கடினமாக உழைக்கும் தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் சில சவால்களும் அனுகூலங்களும் மாறி மாறி வந்து ஏற்படும். உங்களுடைய உழைப்பு வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை மிகவும் திறமையாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய எண்ணம் செயல்களில் ஒரு உத்வேகம் வந்து இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சிலருக்கு வந்து ஏற்படும். வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும். சிக்கலான சூழ்நிலையை நாசுக்காக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்க சற்று தாமதங்கள் வந்து ஆகும். உங்களுடைய திறமை வந்து அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் வந்து கிடைக்கும். சொந்த தொழிலில் புதிய முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை. பங்கு சந்தையில் அதிகமான முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சிலருக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் பிப்ரவரி மாதம் 3, 5, 7, 9, 11, 12, 19, 27 இந்த நாட்களில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிக நன்றாகவே இருக்கும். பிப்ரவரி மாதம் 2, 4, 6, 10, 13, 15,
17, 20, 22, 27 இந்த நாட்களில் பண வரவு வந்து அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கணிசமாகவே இருக்கும். ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இயங்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட பிப்ரவரி மாசத்துக்கான லவ் ஹாரோஸ்கோப் படி லவ் பிளானட் சுக்கிரன் கூட்டு கிரக சேர்க்கையில இருக்கிறதுனால உங்களோட லவ்ல ஒரு எமோஷனலான ஒரு நிலை வந்து கண்டிப்பா இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களோட அந்தரங்க விஷயங்களை ரொம்ப ரகசியமாவே வந்து வச்சு பாதுகாப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும். சிலருக்கு லவ் ப்ரொபோசல்ல சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். நீங்க விரும்புகிற துணை வேற ஒரு லவ்ல வந்து கமிட் ஆகி இருப்பாங்க. ஒன் சைட் லவ் வந்து சில பேருக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. சில பேருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரொபோசல்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் வந்து இருக்கு. சில பேரோட லவ்ல கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட்டு லவ் வந்து பிரேக்கப் ஆவதற்கான ஒரு சான்ஸும் வந்து அதிகமாகவே இருக்கு. பொதுவா மகர ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய முன்கோபத்தையும் பிடிவாத குணத்தையும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசிக்கான பிப்ரவரி மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் 6, 7, 8, 15, 16, 18 மற்றும் 25. மகர ராசிக்கான பிப்ரவரி மாத சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பகல் 11:58 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 28ஆம் தேதி மாலை 4:30 முடிவடைகின்றது. பிப்ரவரி மாத வழிபாடு. கோளாறு பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு விசேஷமான நன்மைகளை தரும். பரந்த மனப்பான்மையுடன் செயல்படும் கும்பராசிக்காரர்களை உழைப்பே உயர்வு தரும் என்று எண்ணும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படுகின்றன. எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகள் வந்து ஏற்படும். சிலருக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கும். வீண் செலவுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய பணத்தை சிறுக சிறுக செலவிடுவது நல்லது. பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கங்கள் வந்து காணப்படும். சொந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளில் வந்து கவனம் தேவை. சிறிய அளவில் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவு லாபங்கள் வந்து ஏற்படும். கூட்டுத் தொழிலை தவிர்த்து விடுவது நலம். உங்களின் தொழில் சார்ந்த முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உழைப்பு வந்து அதிகரிக்கும். உங்கள் திறமையும் வந்து அதிகரிக்கும். அடுத்தவர்களின் பேச்சை நம்பி தொழில் துவங்கக்கூடாது. புதிய தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தால் இந்த மாதத்தை தவிர்த்து விடுவது நலம். உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நல்ல அதிர்ஷ்டமுள்ள தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். பிப்ரவரி மாதம் 1, 4, 5, 6, 7, 10, 17, 20, 22, 24, 27 இந்த நாட்களில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சிலருக்கு பிப்ரவரி மாதம் 5, 8, 11, 13, 17, 21, 22, 27ஆம் தேதிகளில் மிக அதிகமான பண வரவு வந்து ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? உங்களோட பிப்ரவரி மந்த் லவ் ஹாரோஸ்கோப் படி லவ் பிளானட் புதனுடைய சஞ்சாரம் கூட்டு கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால சில சவால்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சில பேருக்கு வந்து ஏற்படும். சில பேருக்கு லவ்ல வந்து ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு 2 பேருக்கும் நடுவே வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும். சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு லவ் வந்து பிரேக்கப் ஆகும். சில பேருக்கு லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து கொஞ்சம் போராடி தான் வந்து சக்சஸ் ஆகும். சில பேருக்கு ஒன் சைடான லவ் வந்து அதிகமாகவே இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரங்க தங்களுடைய மனநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அமைதியா வச்சுக்கிறது நல்லது. சில பேருக்கு மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கான சரியான சந்தர்ப்பங்கள் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத அதிர்ஷ்டமான நாட்கள் 5, 7, 9, 14, 16, 18, 27. கும்பராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை 8:30 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பகல் 11:30 முடிவடைகின்றது. கும்பராசிக்கான பிப்ரவரி மாத வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் நன்மைகளை தரும்.
கோளாறு பதிகம் பாராயணம் செய்வது மிகவும் நன்மைகளை தரும். விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களை, சிறந்த மதிநுட்பத்துடன் செயல்படும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தில் கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவே உள்ளது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுகின்றது. எடுத்த காரியம் வெற்றியை தரும். தாராளமான பணவரவும் பொருள் வரவும் ஏற்படும். விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும். மனதிலே தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில், உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் விரும்பிய பதவி உயர்வு, அனுகூலமான இடப்பெயர்ச்சி, இலாகா மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய பாக்கி பணம் சிலருக்கு சேரும். உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ரிவார்ட்ஸ் போன்றவை கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் சொந்த தொழிலில் பிப்ரவரி மாதம் 7, 9, 11, 12, 19, 23, 25, 27 தேதிகளில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிகவும் அபரிமிதமாகவே இருக்கும். வருமானம் வளரும். ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும். பங்குச்சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் ஏற்படும். சிலருக்கு தங்கம், வெள்ளி பரிசாக கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1, 2, 6, 7, 10, 17, 20, 22, 24, 27 தேதிகளில் மிக அபரிமிதமான பண வரவு ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? உங்களோட ராசிக்கு பிப்ரவரி மந்த் லவ் ஹாரோஸ்கோப் படி உங்களோட லவ் லைஃப் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். வித்தியாசமான சில நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர மன நெருக்கம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு தம்பதியா நீங்க இருப்பீங்க. உங்களுடைய மனம் விரும்புகிற துணை கிட்ட இருந்து ரொம்பவே காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் அமையும். நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு நல்ல துணையை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சரியான துணை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் சக்சஸ் ஆகும். சில பேருக்கு உங்களோட பழைய நண்பர்களே உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கு. பிப்ரவரி மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நாட்கள் 2, 3, 11, 12, 14, 20, 21. பிப்ரவரி மாதத்திய சந்திராஷ்டம நாட்கள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பகல் 11:30 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பகல் 1:42 முடிவடைகின்றது. பிப்ரவரி மாத வழிபாடு. வியாழக்கிழமை தோறும் சித்தர்களையும் குருமார்களையும் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை தரும்.